தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த சனி வக்ர பயிற்சி கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் ஜூலை முதல் வக்ரகதியில் பயணம் செய்ய போகின்றார். இந்த சனி வக்ரம் அடைகிறதுனால சனி பயிற்சியால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகளும், யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்களும் தாக்கங்களும் அதிர்வலைகளும் ஏற்பட போகிறது என்பதை முழுக்க இந்த காணொலியை பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்க, செட்டிங்ஸை ஆன் பண்ணிட்டு முழுக்க இந்த வீடியோஸ் வர உங்களுக்கு புது புது வீடியோஸை அப்லோட் பண்ணுறோம். அதில் நீங்கள் எல்லாம் பார்த்து பயன்பெறக்கூடிய விஷயமாக அது அமையும். இந்த பதிவினை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சனி வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கும் சனியானவர் ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரம் அடைகிறார். இந்த சனிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரிக்கும் போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ ஜூன் 29ஆம் தேதி, அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பமாகிறது. இந்த ஐப்பசி 29ஆம் தேதி, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும். இந்த சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு வக்ர காலத்தில் தொழிலிருந்து வந்த பாதிப்புகள் குறையும், பணம் கஷ்டம் தீரும், கடுமையான நெருக்கடிகள் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதியான மன மகிழ்ச்சியுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை, நன்மையே அதிகம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். ஆனால் அது திசாபுத்தி வாரியாக நட்சத்திர வாரியாக திசாபுத்தி பலன்கள் சொல்லும் போது முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடைபெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே மிதுன ராசி செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். அது 7 வருடங்கள் மொத்த தசா காலங்கள். என்னுடைய கால்குலேஷனுக்கு 2 வருடங்கள் எடுத்துருக்கிறேன். உங்கள் தசா இருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், அதை பொறுத்தே பலன் அமையும். 18 வருஷம், மொத்தம் 2 + 18 20 வருடங்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும். கண்டிப்பாக நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ நல்ல தேர்ச்சி மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக உருவாகும். நிறைய படிக்கணும், சோம்பலை விட்டு படிக்கும் போது மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், பெயர் புகழ் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடியதாகவும், சில பேருக்கு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக உருவாகும். ஒரு புது வேலை தேடுறவங்களுக்கு கிடைக்கும். சுபகாரியங்கள் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமணம் ஒரு சில பேர்த்துக்கு நடைபெறும். இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். குழந்தை வாக்கியமே இல்லை அப்படின்றதுக்கும் நல்ல செய்தி தேடி வரும். கோயிலுக்கு ஆன்மீக பயணம் செல்வீர்கள். இந்த குச்சனூர் சென்று சனி பகவானை தரிசித்து செய்து வாருங்கள். நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ராக திசையில் மாற்றுப்பாலினத்தோடு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது. ஆண் மூலியமாக பெண்ணோ, பெண் மூலியமாக ஆணோ ஒரு சில அவமரியாதைகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி பண வரவுகள் நினைத்ததற்கு மேல் வந்தால் அதில் சில வம்பு வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். குரு திசை 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும். இந்த குரு திசையானது மிதுன ராசிக்கு ஒரு பாதகாதிபதி. பொதுவாகவே 7க்கும் 10க்கும் அதிபதியானவர் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் 7க்கும் 10க்கும் உள்ள அதிபதியினால் இந்த குரு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுப்பார். அப்படின்னா நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பார், தொழில் நல்லபடியாக அமைத்து வைப்பார், உத்தியோகத்தில் ஒரு சில ப்ரொமோஷன்ஸ் இப்போ கிடைக்கும். சனி வக்ர காலத்தை சனியோடைய காரகத்துவத்தை இந்த குரு திசையானவர் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்களை நடக்கும். சனி இருக்கும் காலத்தில் மிதுன ராசி வாட்டி வதைத்து கஷ்டப்படுத்தியிருக்கோம், அதெல்லாம் இப்போ மாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும். இந்த காலகட்டத்தில் உத்தியோகமே இல்லைங்க அப்படின்னாலும் உத்தியோகம் கிடைக்கும். வீடு மனை வாங்கி கட்ட முடியலன்னு நிறுத்தி வைத்திருக்கிறவர்கள் கூட மேலே மேலே மிகப்பெரிய அளவில் கட்டடம் கட்டக்கூடிய யோக பலனும், கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக உருவாகும். சுப விரயங்கள் ஆகக்கூடியது, சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பீரியடில் கண்டிப்பாக நடக்கும். இந்த காலகட்டங்களில் உஷாராக நீங்கள் இருந்து கொள்வது மிகப்பெரிய நல்லதை உங்களுக்கு குரு திசை கொடுத்தே ஆகும்.
கடன், நோய், எதிரியினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த குரு திசை மிகப்பெரிய நல்பலன்களை கொடுக்கும். குரு இந்த மிதுன ராசிக்கு நல்லவர் இல்லைன்னா கூட குரு தருகின்ற யோகம் உங்களோட ஜாதகத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும். ஜோதிட ஆலோசனைக்கு இந்த குரு திசையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். குரு திசை பொதுவாகவே நன்மை செய்யக்கூடியது. உங்களோட ஜாதகத்தில் நீசம் போகாமலோ குரு வக்ரம் அடையாமலோ குரு உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கிறதுனால இதே மிதுன லக்னமாக உள்ள கன்னி லக்னமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த குரு திசை ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதை முழுமையாக ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். குரு நல்ல இடத்துல இருக்கும்போது நல்பலன்களே கொடுப்பார். முழு சுபரானாலும் சில நேரத்தில் பிரச்சனைகளே வாழைப்பழத்தில் ஏற்றி வைத்த ஊசி போல் உங்களுக்கே தெரியாமல் அவர் பிரச்சனையை பண்ணி விட்டுருவார். இதனால் குரு திசை அப்போ மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அடுத்த சனி திசை 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும். இந்த சனி திசை பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு 8க்கும் 9க்கும் உடையவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு சனி பகவானுடைய திசை நடக்கும்போது மிகுந்த கவனம். அனைத்து வகையிலுமே அவமானம், அசிங்கம், பிரச்சனைகள், வம்பு, கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறது இந்த சனி திசையில் கண்டிப்பாக உருவாக்கி விட்டுரும். அதனால் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நீடித்த உழைப்பின் மீது நம்பிக்கை கொண்டும் இருக்க வேண்டும். அதே மாதிரி ஊனமுற்றோர்களுக்கு, துப்புரவு பணியாளருக்கு போனவர்களும் உதவி செய்ய வேண்டும். தன்னை போல உதவி செய்யும் போது இதுக்கு ஆண்டவன் மிகுந்த நல்ல அருளை கொடுக்கக்கூடிய திசையாக சனி திசை மாறிவிடும். இந்த சனி திசையில் யோகம் தரக்கூடிய சனி, அதாவது 11ஆம் இடம் சனி, இல்லை சனி ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா பகை வீட்டில் இல்லாமல் நல்ல நட்பு வீட்டில் இருந்தாலும் நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். 8க்கும் 9க்கும் உடையவராக இருக்கிறதுனால அவமானம், கோர்ட்டு கேஸு, கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் உருவாகக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தந்தையார் வழியில் ஒரு சில இடர்பாடுகளும், தந்தை வழி உறவுனாலும் பூர்வீக சொத்தின் மேலே ஒரு சில வம்பு கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலகட்டம். அதனால் கவனமாக இருக்கணும். புதன் திசை 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும். இந்த புதன் திசை சனி திசை போல் இல்லாமல் புதன் திசை ஒரு ராசி அதிபதி திசை. இதே லக்னமாக இருக்கும்போது லக்னாதிபதி திசை, கன்னி லக்னமாக இருந்தாலுமே ஒரு லக்னாதிபதி, அதுவும் ஒரு லக்னாதிபதி திசை தான். மிதுன லக்னத்துக்கோ மிதுன ராசிக்கோ லக்னாதிபதி ராசிபதி என்ற நிலை பெற்று சகல பாக்கியங்களும் தரும் அமைப்பை பெறுகிறார். மிதுனத்தில் ஆட்சி பெற்றோ, கன்னியில் உச்சம் பெற்றோ, துலாம், கும்பம் போன்ற இடங்களில் நட்பு திரிகோண வலு பெற்றோ இருக்கிற நிலையில் ஜாதகருக்கு அனைத்து இன்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தகுதி பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். மீனத்தில் முறையான நீசபங்கம் பெற்றிருந்தால் முற்பகுதி வாழ்வை ஒன்றுமில்லாதாக்கி பிற்பகுதி வாழ்க்கையில் உச்ச நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய யோக பலன்களையும் யோகிதைகளும் கொடுக்கக்கூடியவர் மிதுன ராசிக்காரங்களுக்கு. இந்த புதன் திசை அள்ளி கொடுக்க காத்திருக்கிறார். சனி திசையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் புதன் திசை மிகவும் நல்ல திசையாக உங்களுக்கு கண்டிப்பாக மாறும். கேது திசை 72 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும். இந்த கேது திசை உங்களுக்கு ஆன்மீக வழிபாடும் இல்லை, நாட்டம் அதிகம் அடிக்கும். ஆன்மீக சுற்றுலா போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிறைய ஆன்மீக தேடல்களையும் ஆன்மீக விஷயத்தில் ரொம்ப உங்கள் கவனத்துக்கு ஈர்க்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். கும்பாபிஷேகம் கூட சில பேர் எடுத்து நடத்துவீங்க. சில பேருக்கு கேது திசை அவயோகமாக இருந்துச்சு உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா இந்த கேது திசை உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம், அவமானம், பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத போக்கு, கண்டம், வம்பு வழக்கு, அதே மாதிரி திடீர் விபத்து அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு கேது திசை கொடுத்துரும். அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் மனசளவுலையும் உடம்பளவுலையும் நல்லதுன்னு நினச்சிருக்கிறது மட்டும் பண்ணுங்கள். சுக்கிர திசை 79 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கிர திசை நல்ல திசை தான். இந்த திசையில் அனுபவிக்க முடியல அப்படின்னாலும் நிறைய செல்வாக்குகளும் நிரம்பக்கூடியதாகவும் உங்களுடைய ரெஸ்பெக்ட், ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். உங்களுடைய மகன் மகளுக்கோ பேரம்பேத்திக்கோ ஒரு நல்ல நிலையை நீங்கள் கண்கொண்டு பார்க்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இந்த சுக்கிர திசை மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காக சுக்கிர திசை கடைசி திசையாக இருந்தாலும் மிக நன்மை கொடுக்கக்கூடிய திசையாக கண்டிப்பாக உருவாகும். அதே மாதிரி அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நிலையில் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானது. சனி வக்ரம்னால ஒவ்வொரு திசைக்கான பலன்களை நான் சொல்லிட்டேன். அந்த சனி வக்ர காலங்களில்
நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, புதன்கிழமை புதன் ஹோரையில் பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணுறது மிக நன்மையை ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும். உங்கள் குலதெய்வ வழிபாடும் முக்கியமானது. அதே மாதிரி இந்த மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.